Hi. நம்ம ரியல் எஸ்டேட்டோட கேஸ் ஸ்டடி வீடியோஸ் பார்த்தோம்னா அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஆர்எம்மோட டேஷ்போர்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ டெய்லி நம்ம லீடை என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கோம். அதோட கவுண்ட் வந்து டேட் வைஸில் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளும் எவ்வளோ லீட்ஸை நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த கிராஃபில் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த லீடெல்லாம் என்டர் பண்ணிட்டோம். ஸோ ஃபாலோப்பில் எவ்வளோ டேட்டா இருக்குது, அதே மாதிரி கால்பேக்கில் எவ்வளோ இருக்குது, ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமானதுனால ஸோ சைட் விசிட் எவ்வளோ நடந்திருக்கு, நெகோசியேஷனில் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான தனித்தனியான கேட்டகரிஸ் வந்து அதோட கவுண்டை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த கேட்டகரிஸ் நம்ம எங்கே கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் செட்டிங்கில் லீடு ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து என்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரிக்கு வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ கலர் கோடும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸை நம்ம கிரியேட் பண்ண அதில் ஏதாவது டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே தெரியும். ஓகே. ஸோ இப்போ ஒரு கஸ்டமரை வந்து ஏதாவது ஒரு டீட்டெயில் சொல்கிறாரு, ஒரு கொட்டேஷன் கொடுக்க சொல்கிறாரு, ஒரு சைட் விசிட் கேட்குறாரு, அதை நம்ம இன்னொருத்தருக்கு வந்து அலோகேட் பண்ணுறோம். அவர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ சைட் விசிட்டுக்கே வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட்டிவ்க்கு அலோகேட் பண்ணுறத விட கம்ப்ளீஷன் எவ்வளோ இருக்குது, பெண்டிங்கில் இன்னும் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட்டை இங்கே பார்க்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து அப்கமிங் டுடூனா என்னன்னா எதுவாக இருந்தாலும் இருக்கும். அதாவது டுடூனா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து சைட் விசிட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சைட் விசிட் வந்து அப்கமிங்ல டேட்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துக்க முடியும். ஓகே. அதே வந்து ஏதாவது லீடு வந்து லேப்ஸ் ஆகிருந்துச்சு, லேப்ஸ் இந்த சென்ஸ் அந்த பர்டிகுலர் டேட்ல வந்து அவங்க விசிட் பண்ணலை, இல்லை அந்த பர்டிகுலர் டேட்லக்குள்ள அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலை, ஒரு கஸ்டமருக்கு வந்து கொட்டேஷன் அனுப்ப சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கொட்டேஷன் அந்த பர்டிகுலர் டேட்ல அனுப்பலைன்னா அந்த மாதிரியான திங்ஸ் வந்து மிஸ்டு டூல வரும். ஓகே. ரீசெண்ட் கால்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி ஸோ டயலர் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ கால் பண்ணோன்னா ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸும் இங்கே காமிக்கும். லாஸ்ட் ஒரு 10 டீட்டெயில்ஸ் வந்து இங்கே காமிக்கும். யாருக்கு லாஸ்ட்டாக கால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இங்கே பார்க்க முடியும். ரீசெண்ட் நோட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது காலில் போடுற நோட்டாக இருக்கலாம், இல்லை மேனுவலாக மார்க் பண்ணுற நோட்ஸாக இருக்கலாம். அந்த நோட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே தெரியும். இதான் அந்த கேஸ் ஸ்டடி வீடியோஸில் நம்ம நோட்டில் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட திங்ஸ் வந்து இங்கே தான் இருக்கு. திரும்ப நான் ஒரு தடவை வெயிட் பண்ணி காமிப்பேன். ஓகே. இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி எப்படி கிரியேஷன் பேசிப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து இங்கே தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி கேட்டகரியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி கேட்டகரினா என்னென்னா, சப்போஸ் வந்து ஒரு சைட் பண்ணிட்டு, அதாவது நம்பர் ஆஃப் சைட்டை சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான என்க்ளேவ் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அக்ரி ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா அதை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். இங்கே அப்பார்ட்மெண்ட் 005
இதோட நம்பர் வந்து சரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா 0 கூட கொடுத்து. ஸோ இது வந்து சென்ட்டாக இருந்துச்சுன்னா சென்ட்டு, ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த யூனிட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா டேக்ஸை கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 50 அப்படிங்கிற ஒரு சைட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே. ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அதை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நம்ம 5000 இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சைட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிஆர்எம் டேஷ்போர்டில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ப்ராஜெக்டுக்கு கீழே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்கொயரி வேணும்னு வச்சுக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் டெமோ அப்படின்னு ஒரு கஸ்டமரை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லீடு கிரியேஷன் வந்து 2 விதமாக பண்ணலாம். நம்ம மொபைல் ஆப்லையும் பண்ணலாம், இல்லை எங்கேயும் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இங்கே ஆல்ரெடி நான் டெஸ்ட் டெமோன்னு ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலை வந்து நம்ம கம்பெனியில் இருக்கிற யூசர்ஸுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இங்கே வந்து யூசர் கிரியேட் பண்ணி யூசருக்கு நம்ம வந்து டேக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கஸ்டமரை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அந்த கஸ்டமர் வந்து பர்டிகுலராக சைட் விசிட் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து சைட் விசிட்டுக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துக்க முடியும். இங்கேயும் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கே ரூம் இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நிறையா இருக்கும். ஸோ இந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன சைட்டோ அந்த சைட்டை எந்த சைட் விசிட் கேட்குறாங்கன்னா சப்போஸ் வந்து குமாரன் பிள்ளைவில் சைட் விசிட் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா அந்த சைட் சார் சப்போஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் அந்த சைட் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் யூசரை வந்து இன்சார்ஜ் அப்படிங்கிறது அவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் அசைன் ஆகும். நம்ம மெம்பரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கூட இன்னொருத்தவங்க யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில் செலக்ட் பண்ணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. அவங்ககிட்ட இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கஸ்டமர் கிட்ட சப்போஸ் வந்து இடிசிபி பற்றி பேசியிருக்கணும், ஐடி ப்ரூஃப் வாங்கியிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது அவங்க இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் வந்து கூட்டிகிட்டு போகிற பர்சன் வந்து இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம். என்னைக்கு அவர் விசிட் கேட்குறாரோ அந்த விசிட் டேட் அது டைம் அந்த பர்டிகுலர் விசிட்டுக்கு வந்து நம்ம ஒரு அலோகேஷன் டைம் கொடுக்கணும். ஒரு 2 hours கொடுக்கணும் அப்படின்னா 2 hours அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சைட் விசிட் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அலோகேட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாலே போதும், அந்த யூசருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டாஸ்க் வந்து அலோகேட் ஆகிடும். அதாவது நம்ம சப் யூசருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க் வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ அவரோட டீட்டெயில் வந்து அவரோட டேஷ்போர்ட்லேயே அவர் பார்த்துக்கலாம். அவங்களோட டீட்டெயில் வந்து அவங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸோ 20ஆம் தேதி வந்து திங்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு, அப்கமிங் குரூப்பில் இருக்கு. இப்போ இந்த லீடை வந்து விசிட் பண்ணும்போது இந்த லைனை நம்ம டச் பண்ணாலே உள்ள பேஜ் போயிடும். அங்கே வந்து
கஸ்டமரோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியும் இருக்கும், அவரோட நம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இன்கேஸ் வாட்ஸ்அப் பண்ணணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், கால் பண்ணணும்னாலும் இங்கே கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மல்டிபிள் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே காமிக்கும். ஓகே, ஸோ டுடு அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே வந்து அவரோட டாஸ்கோட டீட்டெயில் வந்து இங்கே பார்த்துக்கலாம். அது அவங்களோட டாஸ்க்கை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். சப்போஸ் வந்து ஏங்கிற யூசருக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயிலை மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து பெயிண்டிங் வந்து சைட் விசிட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால அது ஸ்கிப் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஒரு ஸ்கிப் ஆயிடுச்சு, இல்லைன்னா விசிட் ஆனதுக்கு அப்புறமே வந்து அதை பேஸ் பண்ணி இன்னொரு விசிட் கேட்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் கேட்குறாருங்கிற பட்சத்தில் யூசரே வந்து அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விசிட் வந்து இப்போ கேட்குறாங்க அப்படிங்கிற திங்ஸை இது பண்ணி அவருக்கு அவரே வந்து ஒரு டுடு வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். ரீவிசிட்ல இங்கே ஆட் ஆயிடுச்சு. அதாவது இந்த லீடுக்கு இந்த டுடு பொறுத்து இங்கே வந்து ஒரு டுடு வந்து அலோகேட் ஆயிடுச்சு. இது ஃப்ரம் டு எல்லாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், கேட்டகரி ஸ்டேட்டஸ் வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் லாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லீடை ஃபாலோ பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே இருக்கு. லெட்ஸே இப்போ அந்த கஸ்டமர் வந்து அந்த சைட்டை புக் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே புக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ஆட் புக்கிங் கொடுத்து அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டு ஸோ எந்த அப்பார்ட்மெண்ட்ல என்ன நம்பர் அவைலபிளாக இருக்கோ அந்த சைட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்களோ அந்த ஸ்கொயர் ஃபீட் சப்போஸ் வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஸ்டார்ட் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து கேட்குறாங்க. 1500 கொடுத்துட்டு நம்ம டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ரிமார்க் இருந்துச்சுன்னா ரிமார்க் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஃபெசிலிட்டேஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஃபெசிலிட்டேஷனும் ப்ரைஸையும் நம்ம தனித்தனியாக போட்டு அவர் என்ன அமௌண்ட் கொடுக்குறாரோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே பேங்க் நம்ம என்ன மோடில் அவர் எக்ஸிக்யூட்டிவ் வாங்குறாரோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுட்டு என்ட்ரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு புக்கிங் வந்து கிரியேட் ஆகிடும். இது எல்லாமே மாஸ்டர்ஸ் தனியாக இருக்கும், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டீட்டெயில் எல்லாமே ஃபாலோ ஆகிடும். இப்போ ஒரு புக்கிங் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த யூசர் வந்து ஒரு புக்கிங் போட்டிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்த்துக்கலாம். அந்த கொடுத்த அமௌண்ட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அக்கௌண்டிங்குள்ளே வந்துடும். ஸோ அவர் அடிஷ்னலாக கேட்குற ஏதாவது திங்ஸ் கேட்டிருந்தாரு அப்படின்னா அதையும் நம்ம இங்கே இது பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லீடு உள்ள வந்துடுறது வந்து அதை ஃபாலோ பண்ணுறது வந்து புக்கிங் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இருக்கிற டீட்டெயில்ஸை இதை எக்ஸ்ட்ராவாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு லீடில் இருந்து நம்ம கால் பண்ண முடியும், ஆட்டோமேட்டட் கால்ஸ் பண்ண முடியும். ஸோ விசிட்டிங்கோட டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் யூசர் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். வித் என்னென்ன சைட்டை புக்கிங் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து அந்த பர்டிகுலர் சைட்டு ரிலீவ் ஆகுது அப்படின்னா அது லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.